இருவரும் மட்டுமே முருகனிடத்திலே தப்பித்துக் கொண்டு பாறைக்கு உட்புறமாகவே வந்து விட்டோம். ஆகையா சின்னஞ்சிறு வயது அப்பேற்பட்ட முருக பெருமானை எழுத்தினால் போர் செய்ய முடியுமா? முடியாது. அத்தன்மை போலவே பட்டை பாறைக்கு உட்புறமாகவே வந்து விட்டோம். ஆண்மை துடிக்கின்றது, என் ரத்தம் கொதிக்கின்றது. தேவர் மூவரை சிறு பிடிக்க வேண்டும். எதிரி யாராவது இருக்கிறார்களா? ஒருபோது போயமாட்டியே மும்மூர்த்தி தேவர்கள் எங்கிருந்தாலும் சிறப்பிடிக்க வேண்டாம். அவையா எனக்கோ திருமணமாகிவிட்டது. என் மனைவியார் தெரியுமா? என் மனைவியாக மட்டுமல்ல, கார்மேகவல்லி என் அண்ணா கண்டா சூரன் அப்பேற்பட்ட கமலவல்லியை மனதிருக்கின்றான். தேவர் மூவரை சிறைபிடிக்க வேண்டும். சிறைபிடிக்க வேண்டும் என்றா தாய்க்கு பின் தாரம் பார்த்தாயா? மனைவி அழைத்து வா, கொண்டு வர்றேன். விடை அழைத்து எங்க செல்ல வேண்டாம், உடனே புறப்பட போகலாம்.
எனக்கு சொல்ல மனைவியோள் அவனை தூக்காத எப்படி சைடு அம்மா தம்பி கால் கொண்டு அண்ணா அண்ணா தம்பி கால் கொண்டு அப்படியே என்னுடைய பாச என்னடிக்கு சும்மா இருக்க வேண்டாம் இருந்தாலும் நம்முடைய சூரிய குலத்தை பாரு அவனை பாரு ஒரு பொண்டாடி பின்னாடி வந்த நான் சண்டைக்கு போறேன் நீ சண்டிக்கு ஏய் நீ சண்டைக்கு போறேன்னா 30 பேர் அடிச்சுடுவா ஏய் நான் முடிவு வரைக்கும் சேர நீ போடா சண்டை வந்தா கூட பொண்டாட்டி பத்திரமா பாத்துட்டு பாருங்க அவன் தான் ஆம்பளை நீ சண்டைக்கு போன பொண்டாட்டி நீ சண்டைக்கு போறேன்னா கட்டி கடறல ஏத்துறவானா அம்மா பேர் அனுப்புறதுக்கு இருக்கு இந்த அம்மா குண்ட போட்டா எவன் ஏஞ்சி போத்து ஏய் நீ போடா நீ அண்ணா அப்படி இருக்கு ராஜ சபையில நீ என்ன விளையாட்டாத அண்ணா
என்றால் ஆ, நம்ம சின்ன சிறு குழந்தையாக இருக்கும்போது ஆ. அந்த சூரன் குலத்தை அழைத்தார் முருகப் பெருமான். நமக்கா வாலிப வயது வந்துவிட்டது. கேளுங்க